ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்மன் சுசுகி ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம், வேலூர் பிரான்ச்சு. எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. வரீங்களான்னு கேட்டாங்க. ஓகே, நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேனால ஒரு சின்ன ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலு, அதுக்கப்புறம் ஃபுட்டு அவங்களே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் கிளம்புனதே லேட்டு. வீட்டிலேருந்து மணி பார்த்தீங்கன்னா 9:30 மேலே ஆயிடுச்சு. நான் கிளம்ப சொல்ல லேட்டு தான் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, போய் பார்ப்போம் என்ன ஏது நடக்குது. எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, போகலாமா வேணாமான்ட்டு டபுள் மைண்ட் செட்டடாக ஒரு மாதிரி இருந்தேன். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேங்க. ஷோரூமுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆகிட்டோம். எப்படியோ வந்துட்டோங்க கரெக்டாக அடித்து பிடிச்சி. உள்ளே வந்தால் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. ஷோரூம் மேலே குத்தம் சொல்ல முடியாது, நம்ம பசங்களை பற்றி தான் தெரியும்ல, கரெக்ட் டைமுக்கு வந்து சேர மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு சிலர்லாம் பஞ்சுவலிட்டியாக வந்து நின்று இருந்தாங்க. பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்லாம் மாட்டிட்டு அங்கே வந்து எல்லா பைக்கும் பின்னாடி நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷோரூமோட பேரும், அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாகோட இதுவும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த ஃப்ளாகோட மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சுசுகி அப்படின்னு போட்டுருந்துச்சு. நல்லா தான் இருக்குங்க ஷர்ட். இந்த ஷர்ட் போடணும்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருந்தேன். சரி நம்ம போட்ட ட்ரெஸ் மேலேயே போட்டுக்கலான்ட்டு நான் அப்படியே போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் ஃப்ளாக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஷோரூம்லேருந்து தான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, அதனால் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. பைக் வாங்கினதுலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கேன். பார்க்கவே நல்லாயிருக்கு. பெட்ரோல் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூ கிலோமீட்டர்ஸ்லேயே பைக்லாம் நிறுத்திட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோசம். பிக்ஸ்லாம் எடுத்து முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்ல வேலைங்க, வெயிலேருந்து தப்பிச்சிட்டோம். கொஞ்ச நாளாக கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் பரவாயில்ல. இல்லைன்னா வாட்டி வதிச்சிரும். வேலூர் பற்றி சொல்லவே வேணாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டோல்கேட் ரீச் ஆக போகிறோம். பள்ளிக்கோட்டா சைடு பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்குது. போகும்போதும் சரி வரும்போதும் சரி செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கட்டுறதுனால இந்த சைடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிராஃபிக். நாங்களும் பூந்து போய்கிட்டே இருக்கோம். டிராஃபிக் மட்டும் ஓயாமல் இருக்குது. முடியலங்க. இன்னும் வெயிலாம் அடிச்சுருந்தா காலி ஆகிட்ருப்போம் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. செம்ம டிராஃபிக்கு. ஸோ நீங்கள் யாராவது வரீங்கன்னா வாணியம்பாடி, ஆம்பூர், ஏலகிரி, வேலூர் சைட்லேருந்து போகிறீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த டிராஃபிக் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிரிட்ஜு கட்டுறதுனால இந்த டிராஃபிக் இருக்குது. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வழி இல்லை. ஆப்போசிட்டில் போக வேண்டிய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர சைடில் வந்துட்டு ஏன்டா இப்படி வர்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கடுப்பு வந்துச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறதும் பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஏலகிரிக்கு பார்த்தீங்கன்னா 113 கிலோமீட்ரு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்காட்லேருந்து வேலூர் வந்துட்டு வேலூர்லேருந்து ஏலகிரிக்கு போகிறோம். ஏன்னா ஷோரூம் வந்து வேலூரில் தான் இருக்குது. நான் அங்கே தான் வாங்கியிருந்தேன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துக்கிட்டோம். காலையில் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டேங்க போல இருக்குது ஒரு சிலர்லாம். ரைட் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே பிரேக் எடுத்துட்டாங்க. அந்த டிராஃபிக்லேருந்து தப்பிச்சிட்டு இப்படி பார்க்க சொல்ல ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக நல்லா இருக்குங்க. ஏலகிரி மலையிலேருந்து பார்த்தா இந்த மலைலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஏலகிரிக்கு பார்த்தீங்கன்னா 8th படிக்கும் போது என்னமோ போனேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லை எப்படி இருக்கும்ன்ட்டு. அங்கே என்ன பிளேஸ் போகணுன்னு கூட ஞாபகம் இல்லைங்க சுத்தமாக. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஜஸ்ட் இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இன்னும் 14 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் போட்டுட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு கிளம்புறதுக்காக. மலை ஏறத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பூங்கா இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல குட்டியாக ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஸ்டார்ட் ஆகுது. ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா 14 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. அதுவும் 7th பெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க பார்ப்போம். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, அதனால நிறைய பைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலுக்கு வந்திருக்காங்க, அதாவது ஏலகிரிக்கு. நானும் வண்டி ஓட்டும் போது அத்தனை வண்டிங்க கீழே வந்துட்டே இருக்குது. நம்மளுக்கு முன்னாடியே அவங்களாம் போயிட்டாங்க போல இருக்குது, ஸ்டே பண்ணிட்டு வராங்க போல இருக்குது. நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அந்த பிஎம்டபிள்யூலலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, பார்க்கறதுக்கே மாசாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து இந்த வியூ வந்து பிடிச்சிருந்துச்சுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அதனால் இந்த ஸ்பாட் ஒரு மாதிரி எனக்கு நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் இங்கேருந்து ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி வார்மாக இருந்துச்சு. மலை ஏற பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணால் லைட்டாக ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேலே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே சாப்பிட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சிலர் வந்து நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அவங்க வந்து கேட்டாங்க எங்கன்னா போகணுமா, பார்க்கு அந்த மாதிரி போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. யாருமே வாயை திறக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு எல்லாரோட பைக்ஸும் லைனாக நிறுத்திட்டு அந்த போஸ்டர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அவங்களது, அது வந்து ஒட்டிட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் எங்கன்னா போகிறீங்கனாலும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.